Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம group 1 2017 question paperல கேட்ட 40th question. So 50 questionல 40th question நம்ம பார்க்க போறோம். இன்னும் remaining 10 questions இருக்கு. அது ஒவ்வொரு questionஆ வந்து நம்ம பார்த்துடலாம். So இதுக்கு முன்னாடி போட்டிருக்க சம்மோட வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலே playlist செக் பண்ணுங்க. So இப்போ 40th question என்ன and அதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு லென்த்தி சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுது, அந்த ட்ரெயின் வந்து 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா அந்த ஷெட்யூல் டைம்லேருந்து 14 மணி நேரம் லெஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போச்சுன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்லோவாக போச்சுன்னா அது எவ்வளோனா 10 hours வந்து அதுக்கு கூட ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்பீடு டைம் வந்து ஃபஸ்ட்டுக்கு கொடுக்கல, அதனால நம்மளே என்ன பண்ணிடலாம், ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னும் டைமை வந்துட்டு ஒய்ன்னும் எடுத்துடலாம். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம், ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஸ்பீட்லேருந்து 7 கிலோமீட்டர் ஃபாஸ்டராக போகும்போது அந்த டைம்லேருந்து 14 hours வந்து கம்மியாக ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்பீடு வந்து என்ன ஆகுது, 7 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போகும்போது டைம் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 hours வந்து கம்மியாக ஆகுது. அப்போ இப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஸ்பீட் இன்டூ டைம் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 7 இன்டூ ஒய் மைனஸ் 14 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டைம், ஒய்யை டி கிடையாது. அடுத்து டி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ் ஒய்ன்னு தெரியும். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்டூ ஒய் வந்து எக்ஸ் ஒய், திரும்பி எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 14 வந்து மைனஸ் 14x, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7y, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஆன்சர் வந்து 14 இன்ட்டு 7 வந்து 98. ஸோ இப்போ இந்த xy இந்த xy வந்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து 14x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் திரும்பி ப்ளஸ் 7y மைனஸ் 7y மாறும், மைனஸ் 98 ப்ளஸ் 98 மாறும். ஸோ இந்த சைடு எதுவுமே இல்லாதனால 0 ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்டர் ஸ்லோவாக போகுது. அப்போ போகும்போது டைம் என்னவா ஆகுதுன்னு சொல்கிறாங்க, 10 hours வந்து கூட வந்து ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் 3, டைம் வந்து ஒய் ப்ளஸ் 10 வந்து ஆகுது. ஸோ இங்கே எக்ஸ் ஒய்ன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ் ஒய் வந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அந்த எக்ஸ் ஒய் தான். ஸோ திரும்பி அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 10x மைனஸ் 3y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 30. ஸோ இந்த எக்ஸ் ஒய் போயிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும், 10x மைனஸ் 3y மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு வேரியபிளை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் நமக்கு இன்னொரு வேரியபிள் கிடைக்கும். அப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த இதை வந்துட்டு 3ஆலையும் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 7ஆலையும், அதாவது ஒரு வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனை மாற்றி வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 14 இன்ட்டு 3 என்ன வரும், 42x மைனஸ் அப்புறம் 7 3s எவ்வளோ 21y ப்ளஸ் 98 இன்ட்டு 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 294 வரும் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம், 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 7 இன்ட்டு 10 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 70x, அடுத்து வந்துட்டு மைனஸ் 7 3s 21y மைனஸ் 7 30s 210 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து சைனை வந்து மாற்றலாம். மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், திரும்பி இங்கேயும் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 21y ப்ளஸ் 21y போயிடும். ஸோ இப்போது 70ல் வந்துட்டு 42 வந்து மைனஸ் ஆச்சுன்னா 28x வரும். ஸோ லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் தான் வந்து இங்கே வரணும். ஸோ மைனஸ். இப்போ மறுபடியும் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்
4 0 1 14 504 வந்து வரும். ஸோ minus 28x equal to minus 504. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ x is equal to 504 divided by 28. ஸோ 28 ones are 28, 18s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 504. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 28ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம இந்த 1 இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 10x minus 3y minus 30 equal to 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், 18ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 28 இல்லை 18. ஸோ 10 into 18 minus 3y minus 30 equal to 0. ஸோ இங்கே என்ன வரும், 180 minus 3y minus 30. ஸோ இந்த 3y இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ minus 3y plus 3y ஆகிடும். 180ல் 30 போச்சுன்னா 150. ஸோ 3 1s are 350s are 150. ஸோ yயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்பீடும் டைமும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸோட நம்ம கால்குலேட் பண்ணி வச்சது என்ன, x into y. ஸோ என்ன வரும், d equal to x வந்து 18, y வந்து 50. ஸோ ஆன்சர் வந்து 5 8s are 40, மீதி ரிமைனிங் 4, 5 1s are 5, 90. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் வந்து அது கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம்னா இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ அடுத்த சம்மோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.